தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. தமிழக ஆளுநர் நடுநிலையுடன் செயல்பட்டிருந்தால் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் வந்திருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பாவாடித்தோப்பு பகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல் விஜய பிரபாகரன் இருக்கிறார். அதிமுக கூட்டணியை நேசிக்கக்கூடிய கட்சி. அதிமுக வேட்பாளரை விட கூட்டணி வேட்பாளருக்கு கூடுதலாக உழைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும். திமுகவில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை கண்ணீர் விட வைக்கிறார்கள். ஸ்டாலினும் உதயநிதியும் என்னை பற்றி மட்டுமே பேசுகின்றனர். அவர்களுக்கு தூக்கம் போய்விட்டது. பட்டாசு தொழில் நசிந்துள்ள நிலையில் முதல்வர் நீங்கள் நலமா என்று கேட்கிறார். 2026 அதிமுக ஆட்சி அமையும் போது பட்டாசு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் பட்டாசு தொழிலுக்கான தடைகள் இடர்பாடுகளை நீக்கும் வகையில் சட்ட திருத்தங்களை கொண்டுவர நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கப்படும். திமுக ஆட்சியில் இருக்கும் வரை யாரும் நலமாக இருக்க முடியாது. திமுக அரசின் ஊழல்களை துறைகள் வாரியாக பட்டியலிட்டு ஆதாரங்களுடன் ஆளுநரிடம் மனு அளித்தோம். முதல்வரின் மருமகனும் மகனும் 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்து இருப்பதாக திமுக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் ஆடியோவில் பேசியிருக்கிறார். அந்த புகார் மனுவை ஆளுநர் விசாரித்து இருந்தால் மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் வந்திருக்கும். ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். வரிகளை உயர்த்திவிட்டு வரியில்லாத பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளோம் என திமுக கூறுகிறது. போதைப் பொருட்களை கடத்துவதற்காகவே திமுகவில் அயலக அணி என்ற அமைப்பு அமைத்துள்ளார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் என்னை முதுகெலும்பு இல்லாதவர் என்கிறார். வெயிலிலும் மழையிலும் இருந்து விவசாயம் செய்த உடம்பு இது. எனக்கு முதுகெலும்பு வலுவாக இருக்கிறது. திமுக ஆட்சியில் புதிய தலைமை செயலகம் கட்டுவதற்கு 230 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டு 410 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளனர். இது குறித்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆதாரம் இல்லை என்று பின்வாங்கியுள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும். ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள பலர் ஊழல் வழக்குகளில் விரைவில் சிறை செல்வார்கள் என எடப்பாடி பழனிசாமி பேசினார்.